ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தமிழக அரசியல் களம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வரைக்கும் பல தேர்தல்களை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு பல தேர்தல்களை தமிழ்நாடு தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு சில தொகுதிகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில தொகுதிகளில் வேட்பாளர் நிப்பாட்டும் போதே எப்பா இவர் தாப்பா வின்னரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஃபினட்டா அடிச்சு சொல்லிடலாம். ஒரு சில தொகுதிகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீயா நானா அப்படின்ற போட்டி தொடர்ந்து நிலவிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கே ஏ செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஆப்பனண்டா யாரை நிப்பாட்டினாலும் கே ஏ செங்கோட்டையன் தாப்பா ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிடலாம். ஆனா இதுவே வந்துட்டு போட்டி மிக்க தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தொகுதிகள்லாம் இருக்கு. ஒரு டைம் திமுக ஜெயிக்கும், ஒரு டைம் அதிமுக ஜெயிக்கும், இப்படி மாத்தி மாத்தி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில தொகுதிகள் இருக்கு, அந்த தொகுதிகளில் கடைசி வரைக்கும் நம்ம யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கவே முடியாது. எல்லா கட்சிகளுமே வந்துட்டு பார்த்தோம்னா அங்க மிக தீவிரமா வின் பண்ணுவாங்க. ஏன்னா வெறும் 100 ஓட்டு வித்தியாசத்துல, 200 ஓட்டு வித்தியாசத்துல, ஏன் வெறும் 87 ஓட்டு வித்தியாசத்துல தோத்தவங்க ஜெயிச்சவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த சீரியஸ்ல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அன்எக்ஸ்பெக்டடா என்னப்பா இவங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் ஜெயிக்கிற மாதிரியே இருந்துச்சு, திடீர்னு தோத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல்கள் இருக்கு இல்லையா, தேர்தல்கள் பிளஸ் தேர்தல் முடிவுகள் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எதிர்பாராத தோல்விகள் சீரீஸ்ல நம்ம தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் களத்துல பரபரப்புக்கு உள்ளாக்கின தேர்தல் முடிவுகளை பத்தி தான் பேச போறோம். எதனால அவங்க தோத்தாங்க, எதனால அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பத்தியும் தான் நம்ம பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீரீஸ்ல நம்ம முதல் தொகுதியா எடுத்து பேச போறது 2016 எலெக்ஷன்ல பெண்ணகரம் தொகுதி இருக்கு இல்லையா, அதைத்தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெண்ணகரம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா 2016ல அன்புமணி இருக்கார் இல்லையா, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற ஒரு வசனத்தோட வந்துட்டு பார்த்தோம்னா அவரு முதலமைச்சர் வேட்பாளராகவே நின்றிருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தோம்னா அந்த பெண்ணகரம் தொகுதி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தாரு நம்ம அன்புமணி. ஆனா அவருக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு நின்ன நம்ம இன்பசேகரன் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் திமுகவை சேர்ந்த இன்பசேகரன் ஜெயிச்சிருந்தாலும் அதுக்கு காரணம் அதிமுகவுடைய சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளரான KP முனுசாமி அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, டெஃபினட்டா KP முனுசாமி இருக்கார் இல்லையா, அவரை தவிர வேற யார் நின்றிருந்தாலும் அங்க அன்புமணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருந்துச்சு. இத்தனைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்பசேகரன் இருக்கார் இல்லையா, 18,446 ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருந்தாப்ல. ஏன் வந்துட்டு KP முனுசாமியை வந்துட்டு அந்த இடத்துல நிறுத்தப்பட்டாரப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு முன்னாடி நடந்த 2014 லோக்சபா தேர்தல் இருக்கு இல்லையா, ஸோ 2014 லோக்சபா தேர்தலில் அன்புமணி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது KP முனுசாமி தான் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, என்னதான் நமக்கு முன்னாடி நீ அதிமுக நான் திமுக அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கு எதிராக மோதிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருந்தாலும் கூட திரைமறைவில், அதாவது கட்சிகள் வெவ்வேறா இருக்கும், இவங்க திமுக இருப்பாங்க, அவங்க அதிமுக இருப்பாங்க, அப்படியே நேர் எதிர்கள் மாதிரி மோதிக்குவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம ஆளுப்பா இவர் இங்க இருந்தாரா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிதான் வந்துட்டு பார்த்தோம்னா 2014 லோக்சபா எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அன்புமணியினுடைய வெற்றிக்கு KP முனுசாமியும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைமைக்கெல்லாம் போகுது. அன்புமணி வந்துட்டு இந்த லோக்சபா எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு KP முனுசாமியினுடைய பங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்க காதுக்கு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இல்லையா அமைச்சரவையிலேயா இருந்தாலும் சரி, ஐவர் அணி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதிமுக வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான அணியா அது இருந்துச்சு அந்த பீரியட்ல. ஸோ அந்த ஐவர் அணியிலும் இருந்த KP முனுசாமி அப்படியே ஓரங்கட்டப்பட்டாரு. அவருடைய அமைச்சரவை பதவி இருக்கு இல்லையா, அதுவும் பிடுங்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா இந்த 2016 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல முதல்ல வந்துட்டு வேப்பனஹள்ளி அந்த தொகுதியில தான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாரு KP முனுசாமி. ஆனா அப்பயே வந்துட்டு தர்மபுரியில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுகக்கு ஜெயலலிதா அவர்கள் டைரக்டா கொடுத்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
அன்புமணி ராமதாஸ் எந்த தொகுதியில் நின்றாலும் சரி, அவர் தர்மபுரிக்குள்ள எங்க நின்றாலும் படு மோசமான தோல்வி அப்படின்றது அன்புமணி ராமதாஸுக்கு ஏற்படணும். அதிமுக அதுக்கு கடுமையா உழைக்கணும், இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை அப்படின்றது உங்க மேல பாயும் அப்படின்ற மாதிரி பல எச்சரிக்கைகளை கொடுத்திருந்தாரு ஜெயலலிதா. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவரும் பெண்ணகரம் தொகுதியில போட்டியிட்டதுனால அந்த வேப்பனஹள்ளி தொகுதியிலிருந்து KP முனுசாமியவே மாத்தி அதே பெண்ணகரம் தொகுதி இருக்கு இல்லையா, அங்க நிப்பாட்டி இருந்தாங்க ஜெயலலிதா. சோ ஒண்ணு வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரி நீங்க போன எலெக்ஷன்ல அன்புமணி ராமதாஸுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க இல்லையா, இப்ப நீங்க அதே அன்புமணி ராமதாஸை தான் பீட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு தொகுதியில ஒரு MLA தான் இருக்க முடியும், அது நீங்களா அன்புமணியா அப்படின்ற மாதிரி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மைண்ட் செட்ல தான் ஜெயலலிதா அவர்கள் அங்க KP முனுசாமியை நிப்பாட்டி இருந்தாரு. சோ KP முனுசாமி அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில இருந்த அந்த மோதல் இருக்கு இல்லையா, ஒரு எலெக்ஷன்ல உதவி பண்ணதுனால வந்து அந்த மன சங்கட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கரெக்டா யூஸ் பண்ணி தான் இன்பசேகரன் அங்க MLA ஆயிருந்தாப்ல அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு பக்கத்துல KP முனுசாமியும் தோத்து இருந்தாரு, இன்னொரு பக்கத்துல அன்புமணி இருக்காரு இல்லையா, அன்புமணியும் தோத்து போயிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம அந்த 2016 எலெக்ஷன்ல ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, பல பேரை அந்த மாதிரி நேருக்கு நேர் மோத விட்டுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெளியில என்னதான் எதிரெது கட்சிகள் எதிரெது துருவங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட எதிர்கட்சியா இருக்கிற பட்சத்திலையும் அவங்க தொகுதியில வந்துட்டு பார்த்தோம்னா அதிமுக இருக்கக்கூடிய MLAக்கள் திமுகக்கு உதவி பண்றது, திமுக இருக்கக்கூடிய MLAக்கள் அதிமுகவை சார்ந்தவங்க ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்றது அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால 2016 எலெக்ஷன்ல KP முனுசாமியை மட்டும் கிடையாது, ஆத்தூர் தொகுதியை கோட்டையா வச்சிருக்கக்கூடிய பெரியசாமி இருக்கார் இல்லையா, அவரை எதிர்த்தும் நத்தம் விஸ்வநாதனை களமிறக்கி இருந்தாங்க ஜெயலலிதா. சோ இதனால பல தொகுதிகளில் வந்துட்டு பார்த்தோம்னா நண்பர்களை நேருக்கு நேராக முட்டை விட்டு அழகு பார்த்தாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரியஸ்ல எதிர்பாராத தோல்விகளில் நம்பர் 1 இடத்தை அன்புமணி பிடிக்கிறதுக்கான காரணம் ஒரு எலெக்ஷன்ல அவருக்கு உதவி பண்றதுக்கு காரணமா இருந்த அதே KP முனுசாமி அவரை எதிர்த்து நின்னது தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு தோல்வியை பற்றியும் அவங்க ஏன் தோத்தாங்கன்றதை பற்றியும் விலாவாரியாக பேச இருப்போம். அதையும் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.